எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை 5 விதத்தில் பார்க்கலாம். ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் அவன் திறந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். இந்திய சமுதாயத்திலே சத்திரியர்கள் மட்டும்தான் போரிலே ஈடுபட முடியும் என்கின்ற நிலையை மாற்றியவன் ராணா பிரதாப் சிங். அவன் ஆதிவாசிகளையும் படையிலே இணைத்துக் கொண்டான். அனைவரையும் இணைத்துக் கொண்டு கொரில்லா யுத்தத்தை முன்னெடுத்தியவர் ராணா பிரதாப் சிங். அதை பார்த்துத்தான் சிவாஜி என்பவர் அதை மேற்கொண்டான். அடுத்ததாக ஒரு தலைவன் எப்போதுமே முடிவெடுக்கும் திறமை பெற்றவனாக இருக்க வேண்டும். நெப்போலியனை எதிரிகள் துரத்துகிறார்கள். அவன் ஒருவன் மட்டும் தனக்கு பிரியமான குதிரையிலே செல்கிறான். அவர்கள் பிடித்து விட்டால் அவன் காலி. அந்த சூழலில் அவன் குதிரையிலே செல்லுகிற போது மிகப்பெரிய பள்ளம் ஒன்று இருக்கிறது. குதிரையை தட்டுகிறான். குதிரை பாதியை தாண்டுகிறது, மீதியை இவன் தாண்டுகிறான். எதிரிகளிடமிருந்து தப்பித்து விடுகிறான். முடிவெடுக்கும் திறன் வேண்டும், பொறுப்புணர்வு வேண்டும். 1971ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கிற போது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் மீது குண்டெறிந்து விடுகிறது. அந்த கப்பலுக்கு தலைவராக இருந்தவர் மகேந்திர முல்லா என்பவர். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. கப்பலிலே இருந்த மற்ற படைவீரர்களை எல்லாம் காப்பாற்றிவிட்டு அந்த கப்பலிலேயே மடிந்து போனார். ஒரு தலைவன் என்பவன் எப்போதும் பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஒரு தலைவன் ஊக்கம் உடையவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய படையில் இருப்பவர்களை சகல நேரமும் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகப் போகிறீர்கள், உங்களிடம் அசாத்தியமான திறமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் ஹானிபால். மிகப்பெரிய ரோமாபுரி ராஜ்யம், எல்லா பாதைகளும் ரோமாபுரியிலே முடிகின்றன என்று சொல்லுகிற போது அதை எதிர்த்து தன்னுடைய சிப்பாய்களிடம், நீங்கள் அசாத்திய ஆற்றல் பெற்றவர்கள், ரோமாபுரியை உங்களால் எதிர்க்க முடியும் என்று அவர்கள் உள்ளத்திலே வீரக்கணலை மூட்டினான். அதுதான் ஊக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. சமயோசித புத்தி ஒருவருக்கு இருக்க வேண்டும். அலெக்சாண்டர் 14 வயது சிறுவன். பூசபேலஸ் என்கின்ற அந்த குதிரையை எல்லோரும் அடக்க முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. அலெக்சாண்டர் கவனிக்கிறார், அந்த குதிரை தன் நிழலை பார்த்து பயப்படுகிறது என்று. 14 வயது சிறுவனான அவர் அந்த குதிரையிடம் சென்று அதன் தலையை நிழலை நோக்கி திருப்புகிறார். அந்த குதிரை பயந்த நேரத்தில் மேலே ஏறி அமர்ந்து சவாரி செய்கிறார். அப்போது மாசிடானோட மன்னன் பிலிப் சொல்லுகிறான், உனக்கு இந்த மாசிடோனியா பத்தாது, உலகமே தேவை என்று கூறுகிறான்.